ஒரு கிடா விற்றேன். விற்று போட்டு கடைக்கு 10,000 ரூபா, புள்ளிகளுக்கு 15,000 ரூபா அதை கொடுத்தேன். அந்த கடை என்ன சாமான் மீன் காணு அப்படி கொடுத்தேன். காணாம போயிட்டு பட்டியை பெருப்பிக்க காசு காணாம போயிட்டு. காசு காணாது. அந்த பகுதியில் பாருங்க அம்மா ஆடுகளை மேய்ச்சி பண்ணிக்கிறான். பாருங்க ஒரு வயது வந்த அம்மா இந்த பத்தை எல்லாம் திரிஞ்சு ஆடுகளை மேய்க்கிறான். இப்ப யானை வரக்கிட்ட தானே தம்பி, இனி இருந்தா யானை வரும். இதெல்லாம் யானை வரும். அதுதான் நான் கிளியா சாக்கிறது. இதுக்கு நீங்க வந்து இப்ப பகல்ல போக எவ்வளவு தூரம் வரைக்கும் போவீங்க? அங்க மட்டும் போவேன். இந்த காடு பத்த இதெல்லாம் நீங்க வந்து எப்ப செஞ்சது? யார் செஞ்சது? இதெல்லாம் நான் தான் செஞ்சேன். இதை செஞ்சேன். அது அந்த கொட்டியில அந்த பக்கத்து வீட்டு பொடி எங்கிட்ட காசு கொடுத்து ஒரு கிடா விட்டுட்டு போட்டு. இப்ப நீங்க அந்த 10 காட்டுக்குள்ள இருந்து வெளியே ஆக்களை கொண்டு வர கரைச்சலாம் என்ன? தண்ணி தான் கலச்சு விடுவாங்க. நான் தனியா இருக்கேன். அப்படியா? மாடு மேய்க்கிறாங்க. இன்னைக்கு விட கொஞ்சம் உதவி செய்வேன் என்ன? இதுல 7 கோழி நிக்குதுப்பா. 7. வேலுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப மழைக்கு இதுக்கு மழைக்கு பிரச்சனை இல்லை. இதையும் கண நாளைக்கு பிறகு இந்த கூட்டுல தான் செய்து கொண்டிருந்தேன். இந்த இது அடைச்சேன். வந்து நான் அந்த பொடியும் பேசி விட்டான். கோழி செத்து போவாங்க. பிறகு இதை அந்த ஆடு விட்டு வாக்குறது காட்டுக்கு போக மாட்டேன். உள்ளுக்கு போறேன். உள்ளுக்கு போற கரடி இருக்கு. கரடி இருக்கு. எல்லாரும் பார்த்தா சொல்லுவாமா கரடி இருக்கலாம், புலி இருக்கு. புலி இருக்குறாம். புலி பிடிச்சிருவோம் மாட்டை. உங்களை அப்படியே பிடிச்சது எப்பயாவது? இல்ல ஒன்று நான் விட இல்ல. ஆட்டை கொண்டு போறேன் இல்ல காட்டுக்க. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சீலன். இது எஸ்பி சீலன் பிளாக்ஸ். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டு சுட்டான் பகுதி 18ஆம் கட்டு அந்த பகுதியில் நிற்கிறோம். இந்த இடத்துல பாருங்க ஒரு வீதியோரமாக இருக்கிற ஒரு சிறிய ஒரு காடு மாதிரி பகுதி. இந்த பகுதிக்குள்ள பாருங்க ஒரு அம்மா ஆளுன்ட்டு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த வீதியால் வரும்பொழுது நிறைய பேர் மாட்டு பட்டியலை மேய்ச்சி கொண்டு வரதை பார்த்து நாங்கள் அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வயது வந்த அம்மா இந்த பகுதிக்குள்ள இந்த 10 பகுதிக்குள்ள வந்து கொஞ்சம் ஆடுகளை வச்சு மேய்ச்சி கொண்டுட்டுவா. அம்மா பார்க்கவே கிட்டத்தட்ட 65-70 வயசு வரும்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்து இப்போ வந்து அம்மா பார்த்து சந்திச்சு கதைக்க போகிறோம். அம்மா நாங்கள் ஆடுகளை மேய்ச்சி கொண்டு போகிறோம். அம்மாவோட சந்திச்சு கதைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கதைச்சு போட்டு அப்படியே அம்மாண்ட வீட்டையும் போக போகிறோம். அம்மா நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆடு வளர்க்குறா போல. அப்போ அம்மாவோட கதைச்சு அம்மாவுடைய அந்த ஆடு வளர்ப்பு சம்பந்தமான அனுபவங்களை கேட்டு அறிய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்படியே அம்மாண்ட வீட்டுக்கு போகிறோம். போய் சகல விஷயங்கள் அம்மாவுடைய இந்த வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாத்தையும் கேட்டு அறிய போகிறோம். தொடர்ச்சியாக நீங்களும் வீடியோ பாருங்க உறவுகளே. இதுவரைக்கும் எஸ்பி சீலம் பிளாக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. சரி வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். அம்மாக்கு என்ன பேர்? பாலாஜி அண்ணம்மா. பாலாஜி அண்ணம்மா. அண்ணம்மா. அண்ணம்மா எத்தனை வயது? எனக்கு 68 வயது. 68 வயது. என்ன இந்த இடம் தான் நீங்க? என்ன இந்த இடம் தான் இருக்கிறீங்க? நாங்களால இந்த இடத்துக்கு என்ன முகவரி, என்ன பேர் இந்த இடத்துக்கு? இந்த 14ஆம் கட்டு ஒட்டு சுட்டான். 14ஆம் கட்டு ஒட்டு சுட்டாங்க. என்ன இப்போ நாங்கள் இந்த பகுதி 2க்கு வந்து சில மாடுகள் பட்டியலை பார்க்க வந்து நாங்கள் இது வந்து என்ன நீங்கள் உங்களோட ஆடு தானோ? உங்களோட ஆடு எத்தனை ஆடுகள்? ஆடு இந்த புள்ளைகிட்டையும் 4-5 நிற்கிது தம்பி. ஒரு 5-6 ஆடு இல்லை. 5, 6, 7 ஆடு கிட்ட வரும். பிள்ளைகள் ஆடுங்க. பிள்ளைகள் ஆடு 1-2 எல்லாம் சேர்த்து நீங்களாம் மேய்க்கிறீங்க? என்ன நீங்க மேய்க்கிறது என்ன? இப்போ எவ்வளவு காலமா நீங்க செய்றீங்க இது? இப்போ ஒரு 6-7 வருஷம். அதுலதான் ஜீவிக்கிறீங்களா? ஏண்டா ஒரு கிடா பெருசா வந்தோடனே அதை விட்டுட்டு தான் அந்த ஜீவியை நான் தனியா தான் இருக்கிறேன். நீங்க தனியா இருக்கீங்க? அது இனி வளர கணநாள் செல்லும். வளர்ந்தா பிறகு ஒரு கிடா விட்டு போட்டு அதுதான் இப்ப உங்க வீட்டுல நீங்க தனியா தானோ? தனியா இருக்கு. வருமானத்துக்கு இதுதான் வேலை கூலியும் இல்லை. மற்றது முதியோர் பணமும் கொடுக்குற இல்லை. 70 வயது ஆகணுமா
அது எனக்கு கொடுக்குறதில்ல இதை பார்த்து வளர்த்து 70 வயசு ஆனாதான் முதியோர் அப்படியாங்க முடியும் அப்ப நீங்க முதியோர் இல்லையாமோ இல்ல முதியோர் பணம் இந்த வயதுல நீங்க ஏழாமல் இப்படி தடிய ஊண்டி இந்த இடமெல்லாம் திரியுறீங்களா அது ஒண்ணும் இல்லையா என்னத்தை நான் கேட்கறது யாருக்கிட்ட இப்ப இந்த ஆறு நீங்க வச்சு வளர்க்குறீங்களானேம்மா இந்த ஆறு வளர்ப்பு 6 வருஷமா செய்றீங்க இப்ப இதுல 7 வருஷம் 6 வருஷம் செய்றீங்க இது இதுல பாரு வருமானம் உங்களுக்கு காணுமோ காணாது பிள்ளைகளுக்கு 45,000 ரூபாய் கடை வேண்டியிருந்தேன் இந்த கடை இந்த முன்னுக்கு ஒரு கடை இருக்குது சந்தை அதுல ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு சாமான் கிடா வளர்ந்தா பிறகு தான் விற்கணும் விற்கணும் ஆடுகள் வந்து நீங்க என்ன மாதிரி பால் ஒன்றும் கொடுக்குறோம் இல்லையோ இல்ல பால் கொடுக்க காணாது தம்பி பால் காணாது பால் காணாது குட்டி போடும் குட்டி 2 காணும் ஒரு குட்டி போடும் 2 குட்டி போடும் இப்ப என்ன சின்ன இனம் தான் என்ன அந்த குழுக்காசு இனம் பெரிய ஆடு இருந்தா ஒரு 2 ஆட்டை பிடிச்சி வளர்க்கலாம் அதுவும் வேணுமே தம்பி 35,000 40,000 ரூபாய் கேட்பாங்க இப்ப நீங்க அப்படி வீட்டை மேய்ச்சு போறீங்களோ வீட்டை கொண்டு போறேன் பப்படம் போடு வீடு இருந்தா அங்க போகணும் அந்த சந்தைக்கு வீட்டை கொண்டு நாங்க அடைப்பீங்க அப்படியே கொட்டில் எல்லாம் இருக்குது கொட்டில் இருக்கு கொஞ்சம் பெருப்பிக்க சொன்னாங்க அந்த வெட்டினரியால பெருப்பிக்கல வந்து பார்த்தவங்க வெட்டினரியால பெருப்பிக்க சொல்லுவாங்க நான் பெருப்பிக்கல காசு காணா தம்பி இந்த சாப்பாடு இந்த ஒரு கிடா விட்டு போட்டு கடைக்கு 10,000 ரூபாய் புள்ளி 15,000 ரூபாய் அதை கொடுத்தேன் அந்த கடை என்ன சாமா மீன் காணு அப்படி கொடுத்தேன் காணாம போயிட்டு பட்டியை பெருப்பிக்க காசு காணாம போயிட்டு காசு காணாது இப்ப நீங்க வீட்டுல நீங்க மட்டும் தான் தனியா இருக்கிறீங்க பிள்ளைகள் எல்லாம் திருமணம் முடிச்சிட்டு அப்ப நீங்க வந்து இப்ப பெருப்பிக்கிறவங்க வந்து பிள்ளைகள் உதவி ஒன்றும் செய்ய மாட்டோம் அதுங்களுக்கு கஷ்டம் தம்பி இந்த மாடி காலத்துல 3 பிள்ளைகள் 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகளை வச்சு பண்ணிக்கிறீங்க அதை போய் நான் கரைச்சி கொடுத்தேன் என்ன செய்ய சரி என்ன அப்ப நீங்கள் வச்சுதான் உங்களோட இது சீப்பாகும் என்ன அப்ப நீங்கள் இப்ப வந்து இப்ப நீங்க கிடா விக்கிறீங்களானே இப்ப அதுக்கு கிடா விக்கிற காலத்துல என்ன செய்வீங்க விற்காத காலத்துல கடன் தானே என்ன கடை இந்த கடையில தருவாங்க அன்றைக்கு அந்த பொட்ட சொன்னா அம்மா நீங்க இல்லாட்டி வந்து வேண்டுங்க இருக்கிற நிலம் தாங்க அப்படி சொல்லுங்க நீங்க ஒரு நேர்மையா நீங்கள் உண்மையா கொடுக்குறபடியா உங்களுக்கு தருவீங்க என்ன கடன் தருவீங்க இப்ப நீங்களம்மா 6 வருஷமா செய்யறீர்கள் இப்ப இந்த 6 வளர்ப்பு தான் நீங்க மெயினா செய்யறீர்கள் என்ன இப்ப என்ன ஒவ்வொரு நாளும் முடிய காலம் இங்க மேய்க்க கொண்டுறீங்க கொண்டுறீங்க எத்தனை மணிக்கு நீங்கள் நான் முடிய வேண்டாம் நான் என்ன சரி செய்து சாப்பிட்டு இன்றைக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு வர இல்லை நம்ம சோறை காய்ச்சி போட்டு வந்து நேரம் போட்டுட்டு 1:30 மணியை போல 1:30க்கு முதல் கொண்டு வாங்க மழை வரும் தம்பி ஆடு மேயும் பாவம் பசி கொண்டு வந்துட்டேன் இன்னைக்கு போயிட்டு என்ன செய்து சாப்பிடணும் இல்லை இப்ப நீங்க விடிய வந்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த நேரம் தான் போவீங்க அப்படி 5:05 தான் போவீங்க அப்ப ஒவ்வொரு நாளும் கொண்டு வருவீங்க இவே நீங்க வீட்டுல வச்சு சாப்பாடு போடுறோம் தீனி போடுறோம் இல்ல தானே இல்ல என்ன அப்ப ஒரு நாள் இருந்தாலும் நீங்க கட்டாம ஒவ்வொரு நாளும் கொண்டு வரத்தான் மழையில இருந்தாலும் கொண்டு வந்து கொஞ்ச நேரம் மேய்ச்சிட்டு தான் போவேன் பசி போடலாம் என்ன இப்ப எங்கால தொடர்ச்சி அங்கெல்லாம் கொண்டு வரீங்க கொண்டு வருவேன் கொஞ்ச நாளா அந்த அங்க வயல் வீடு வச்சிருந்தாங்க அதுல விட்டேன் இப்ப பூக்குற டைம் அந்த வயல்ல விட்டா அந்த உள்ள புல்லு அடியிலெல்லாம் வடிவா சாப்பிடும் நெல்ல விட்டுட்டு இப்ப பூக்குற டைம் விட வேணான்ட்டாங்க சாப்பிடும் உலக்கும் அந்த பூக்குறத உலக்குனா இனி வராது அது சரியா உங்களுக்கு தான் கரைச்சிரு வந்து அதை இப்ப இன்றைக்கு நான் அந்த மரக்காலைக்கு அங்கால கொண்டு போனேன் இப்ப யானை வரக்கிட்ட தானே தம்பி இனி இருந்தா யானை வரும் இதெல்லாம் யானை வரும் அதுதான் நான் கிளியா சாக்கிறது நீங்க வந்து இப்ப பகல்ல போக எவ்வளவு தூரம் வரைக்கும் போவீங்க அங்க மட்டும் போவேன் இந்த காடு பத்த இந்த காட்டுக்கு போக மாட்டேன் உள்ளுக்கு போறேன் உள்ளுக்கு போற கரடி இருக்கு கரடி இருக்கு எல்லாரும் தான் சொல்லுவாங்க கரடி இருக்கலாம் புலி இருக்குறாம் புலி பிடிச்சிருவோம் மாட்டை உங்களை அப்படியே பிடிச்சது எப்பயாவது இல்ல நான் விட இல்ல ஆட்டை கொண்டு போறேன் இல்ல காட்டுக்கு இப்படி கண்காணிப்பா வைக்கிறது காட்டுக்கு வருது சரி இப்ப நீங்க கவனமா பாக்க உதவிக்கு மாக்கள் இல்ல இப்ப ஆம்பளைன்னு சொன்னா வந்து ஓடி திரிஞ்சு நீங்க வந்து ஓடவும் மாட்டீங்க பிடிக்கவே இல்ல அதை கவனமா பார்க்க உள்ளுக்கு ஆளு முள்ளு போனா ஆபத்து தானே இப்ப ஆடு கொஞ்சம் ஆடு இங்க வந்தது 3 ஆடு மரக்கால உள்ளுக்கு போயிட்டு திரும்ப போய் அந்த 3 குட்டியை கழிச்சு கொண்டு வந்தா இப்ப இதுல விட்டுட்டு சாச்சு அம்மா வீட்டை போட்டும் வீட்டை தான் சரியம்மா நீங்க என்ன சாப்பிடுவீங்க என்ன தம்பி நீ இருக்கிறது சாப்பிடுவோம் பிஸ்கெட் வச்சு சாப்பிடுவீங்களே சார் நீங்க வீட்டை போங்க வீட்டை நீங்க மட்டும் தனியா அனுப்பிங்க நீங்க போங்க நாங்க பின்னால கடைக்கு போய் வாரேன் சரியா சரி பாருங்க ஒரு வயது வந்தம்மா இந்த பத்தை எல்லாம் திரிஞ்சு ஆடுகளை மேய்க்கிறா பார்க்கவும் கவலையா இருக்குது
ஆளும் வந்து இந்த வயசுல அம்மா உழைக்கிறான்னு சொல்லி ஒரு பெருமையாக தான் இருக்குது பாருங்கோ. இந்த இடத்துல பாருங்க அம்மாவுடைய ஆடுகள் வந்து மேய்ஞ்சு கொண்டு நிற்கிது. அப்படியே இஞ்சால பார்த்தோம்னு சொன்னால் இஞ்சாலையும் சில ஆடுகள் நிற்கிது, மேய்ஞ்சு கொண்டு நிற்கிது. இதையெல்லாம் இப்போ தங்களோட வீட்டை போகிறதுக்கு தயாராக வந்து இந்த வீதியோரமாக நிற்கிறோம். ஆனாலும் வந்து சில ஆடுகள் வந்து அங்கே உள்ளுக்குள்ளே நிற்கிது, பத்தைக்குள்ளே நிற்கிது. இப்போ அம்மா அப்படியே இந்த நேரம் இப்போ 6 மணி ஆகிடுது, அதனால் வீட்டை போகிறதுக்கு எல்லாத்தையும் அப்படியே சாய்ச்சி கொண்டு வர அஞ்சால இந்த வழியாக தான் வருவா பார்ப்போம். பாருங்க இப்போ அம்மா ஆடுகளை அப்படியே அந்த பத்தைக்கு வந்து சாய்ச்சி கொண்டு வந்து வீதி கொண்டு வந்துட்டா. இப்போ எல்லா ஆடுமே வீதிக்கு வந்துடுது. அம்மா அப்படியே சாய்ச்சி கொண்டு வீட்டை கொண்டு போகிறா. இப்போ பாருங்க அம்மாவுடைய ஆடுகள் எல்லாம் வந்து இந்த பத்தையை விட்டு வெளியே வந்த அப்படியே அம்மாவுடைய வீடு நோக்கி போய் கொண்டிருக்குது. அதாவது வீடு, இந்த வீட்டுக்கு போகிற பிரதான வீதிக்கு ஏறிடுது ஆடு எல்லாம். பாருங்க இது பிரச்சனை இல்லை, அப்படியே சாய்ச்சி கொண்டு போகக்கூடும் ஆடு எல்லாம். இப்போ பாருங்க அம்மா தன்னுடைய வீட்டுக்கு ஆடுகளை மேய்ச்சி கொண்டு வரா. இப்போ பாருங்க அம்மா வந்து தன்னுடைய ஆடுகளை மேய்ச்சி கொண்டு போறா. ஓ, இப்போ நீங்க அந்த 10 காட்டுக்குள்ள இருந்து வெளியே ஆக்களை கொண்டு வர கரைச்சலாம் என்ன? அப்படியா? மாடு மேய்க்கிறாங்க இன்னைக்கு விட கொஞ்சம் உதவி செய்வேன் என்ன? ம். ஓ, சரி அம்மா. இது நின்றாதான் உங்களுக்கு காலம் பில்லா. ஓ, ம். இப்போ நாங்கள் அம்மாவுடைய வீடு நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இந்த வீதியில் பாருங்கள் 2 பக்கங்களையும் குடியிருப்புகள் தொடர்ந்து இருக்குது. நல்ல அழகாக இருக்குது. இந்த இடமெல்லாம் வந்து செழிப்பா மரங்கள் எல்லாம் நல்ல அழகாக இருக்குது. இந்த பகுதியில் பாருங்க அம்மாவுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு அம்மா தன்னுடைய ஊருக்கு போய் கொண்டிருக்கிறா. இப்போ பாருங்க அம்மாவுடைய வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ அம்மா வீட்டை உள்ளறா. ஆடுகள் எல்லாமே வீட்டுக்குள்ளே போகுது. அம்மாவுடைய வீட்டு பலவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னாலே இந்த புயல் மழையோட பயங்கரமாக வந்து குப்பையெல்லாம் சேர்ந்துருக்குது. அம்மா இந்த வயசில் சுத்தம் செய்ய முடியாது. அதால் பார்த்தா இந்த குப்பையெல்லாம் சேர்ந்து அப்படியே இருக்குது பாருங்க. நிறைய இந்த ஓலைகள் எல்லாம் விழுந்துருக்குது. தென்னை ஓலை, பனை ஓலை பாருங்க. இதுதான் நிக்கிறது என்ன கீழே நிக்கிறது? இல்ல இல்ல மேல கூட்ட நேரம் தம்பி நீ வந்து தான் கூட்டணும். லைட் இல்லையோ? லைட் ஒன்று போடுங்க பாருங்க. இல்லைங்க போடுங்க பாருங்க. அம்மாவுடைய ஆடுகள் நிக்கிற அந்த இடத்த பாருங்க. அம்மா லைட்டு போடுறான் பார்ப்போம். எல்லாம் வந்து பரந்தாரி எல்லாம் கட்டி இருக்குது பாருங்க. இப்போ நாங்கள் எங்களுடைய டோர்ச் லைட் அடித்து பார்க்குறோம். அம்மா வந்து நம் லைட் இதுக்கு நம்ம போடுறோம்னு சொல்லி போடையில பாருங்க. ஆடுகள் எல்லாமே இப்படி நிற்க பாருங்க. பரன் மாதிரி கட்டி இருக்குது பாருங்க. பரன் மாதிரி எல்லாம் கட்டி இருக்குது. அப்படி இங்கே பாருங்க.
வெளிச்சம் காணாது போதும் பெரிய வெப்பம் பண்ணி போட்டா வெளிச்சமா இருக்குமே என்ன இதுக்காக நிக்கிறேன் என்ன மழைக்கெல்லாம் பிரச்சனை தான் தண்ணி எனக்கு நிக்காது என்ன கீழே போனது தண்ணி இதே மேல அனுப்பினான் என்ன ஏண்டா குளிர் கூடாது தம்பி குளிர் கூடுனா அந்த அங்கால கரையில உள்ளுக்கு நெருப்பு போட மாட்டேன் நெருப்பு போடக்கூடாது அந்த ஈரல் காஞ்சி செத்து போகுமா அங்கால போட்டா புகை அடிக்கும் உடம்பு அடிக்கும் இதெல்லாம் நீங்க வந்து எப்ப செஞ்சது யார் செஞ்சது இதெல்லாம் நான் தான் செஞ்சேன் இதை செஞ்சேன் அது அந்த கொட்டில அந்த அந்த பக்கத்து வீட்டு பொடி எங்கிட்ட காசு கொடுத்து ஒரு கிடா விட்டுட்டு போட்டேன் செஞ்சது இதெல்லாம் வந்து இங்கெல்லாம் வந்து என்ன இப்ப எல்லாம் புயலோட எல்லாம் வந்து குப்பியா வந்துருது இதெல்லாம் புயல் தம்பி நெருப்பு வைக்கலாமா மழை தானே நல்லா கிளியரா இருந்துச்சு எல்லாரும் பிரச்சனை உங்களோட எல்லாத்துலயும் கொஞ்சம் கரைச்சலாம் இந்த புயல் வந்த வழியெல்லாம் பிரச்சனை அப்புறம் நான் இல்ல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொளுத்திருவேன் கொளுத்தி சுத்தமா தானே செய்யறோம் கொஞ்சம் கஷ்டம் தானே என்ன தனியா எல்லாம் செய்யல தனியாப்பா முத்தம் கூட்ட அந்த பட்டியையும் வந்துதான் கூட்டணும் இப்ப உள்ளுக்கு கூட்டுறது கூட்டுவேன் விடியா கூட்டிங்களோ இப்ப பின்னர இப்ப கூட்டணும் தம்பி நான் படுக்கிறதுக்கு அரைக்கணும் கூட்டணும் என்ன கோழி அது திறக்கவும் இல்லை இன்றைக்கு இது கோழி கூடாது உங்களோட என்ன இது என்ன எத்தனை கோழி வளர்க்குறீங்க இதுல 7 கோழி நிக்குதுப்பா 7 இந்த வேலுக்கு பிரச்சனை இல்லை இப்ப மழைக்கு இதுக்கு மழைக்கு பிரச்சனை இல்லை இதையும் நாளைக்கு பிறகு இந்த கூட்டுல தான் செய்து கொண்டிருந்தேன் இந்த இது அடைச்சேன் வந்து அந்த பொடியை பேசி விட்டான் கோழி செத்து போவாங்க பிறகு இதை அந்த ஆடு விட்டு வாக்கலையே பின்னுக்கு போடு அது மகளோட வீடு இதான் இந்த காணி இது இந்த மகளோட வீடு அவங்க வந்து வீடுலாம் என்ன அப்படியே குறையில நிக்கி திட்டம் வந்து இடையில விட்டது அப்படியே இல்ல தம்பி இது பிள்ளைகள் இருக்கக்குள்ள தந்தாங்க பிள்ளைகள் இருக்கக்குள்ள எல்லாம் கல்யாணம் முடிக்காம அந்த வீட்டுல பிறகு பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்ச பிறகு அவைகளுக்கு வீடு வந்துச்சு இதை திருட்டு இதை திருத்தல கதவும் போட இல்லை ஜனலும் போட இல்லை நான் தனியா தானே யாரு வாரு இரவு நாய் குலைக்கும் எழுதி பார்த்தேன் இப்ப சுத்த வரவங்களுக்கு ஆக்கள் கூட பிரச்சனை இல்லை பாதுகாப்பு என்ன பிரச்சனை பாதுகாப்பு தனியா இருந்தா ஒரு மில்லாட்டு தான் பயப்படுவாங்க கூப்பிட்டா வருவாங்க அப்ப பிரச்சனை தானே என்ன சொல்லுங்க நாங்க வந்து இப்ப சுத்த வர நல்ல மனசர் உங்களுக்கு இருந்தால் கொஞ்சம் பயம் இல்லாம நீங்க இதா இருக்கலாம் பிரச்சனை ஒரு ஆபத்துன்னா எல்லாம் வருவீங்க அப்ப பிரச்சனை இல்லை நல்ல விஷயம் தானே ஏன் சும்மா பிள்ளை பார்க்கக்குள்ள அந்த ஆபத்துண்டா வருவாங்க மற்றது நம்ம பிள்ளைகளுக்கும் கஷ்டம் தான் சரியான கஷ்டம் பிள்ளைகள் 2 மணி படிக்கிறாரு அதனால நான் காசுக்கு சொன்னேன் இப்ப இந்த புயல் மழை பிரச்சனை வந்து எல்லாம் இந்த இதுக்கு மழைகள் வந்து ஐயோ புயல் வந்து எனக்கு இந்த வீட்டுக்கு புயல் காற்று அடிச்சு வந்து காய்ச்சல் வந்து ஒரு கிடமை அந்த தம்பி இப்போ ஆடு காய்ச்சி அவன் தான் மேய்ச்சிட்டு இருந்தான் அந்த புயல் வந்து காய்ச்சல் வந்து மருந்தெல்லாம் எடுத்தேன் காட்டுக்கு கதவு இல்லாம அப்ப அதனால எல்லாரும் பிரச்சனை இப்ப எல்லாருமே புயல் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தாங்க எல்லாம் கூட வந்திருக்கு சரியா வீடெல்லாம் தண்ணி ஆட்டுக்கு அடிச்ச தண்ணி எங்க போகும் கூரையிலையும் வருது குசுனிக்கும் வருது எல்லாத்துக்கும் வந்து தண்ணி நிரம்பிட்டு வாங்க சரியா இப்ப சொங்க நாங்க வந்து உங்க இன்றைக்கு வந்து அங்க சந்திச்ச நாங்கள் சரியா அப்படியே வந்த நாங்கள் இப்ப வந்து பாக்கிறதுக்கு நீங்க தனியா இருக்கிறீங்க எத்தனை வயசு சொன்னீங்க 68 சித்திரையோட 68 வயசுல நீங்க வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறீர்கள் அது பெருமையான விஷயம் சரியான இப்ப எல்லாம் இப்ப இளமாக்களே வந்து வேலைக்கு போகாம இருக்கிற காலத்துல நீங்கள் இந்த வயசுலயும் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களானே அது நீங்க பெருமைப்படுறோம் சரியான கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க நீங்க உழைச்சா நீங்க சாப்பிடுறீங்க அது பெருமையான விஷயம் இந்த பிரச்சனை வந்து எல்லாருக்குமே பொதுவா வந்த பிரச்சனை இப்ப இந்த மழை வெள்ளங்கள் எல்லா இடத்துலயும் வந்த பிரச்சனை அதெல்லாம் வந்து பிறகு நீங்க வந்து எல்லாம் வந்து சரி பண்ணலாம் பிரச்சனை இல்லை நீங்க தொடர்ச்சியா உங்களோட இதை நீங்கள் உங்களோட ஆறு வளர்ப்பு கோழி எல்லாத்தையும் தொடர்ச்சியா செய்யணும் சரியானே இப்ப நாங்க வந்த இடத்துல வந்து எங்களால முடிஞ்ச சின்ன உதவி சரியானே அவங்களோட வந்து பெருசா பாவக்கு எதுவுமே இல்லை சரியா இதான் நீங்க இதுல இப்ப இருக்கு உங்களுக்கு பிஸ்கெட் இருக்கு தேவையான இருக்குது ஒரு 2 நாளைக்கு தேவைப்பட வச்சிருங்க என்னால முடிஞ்ச கூட வந்தான் பெருசா ஒன்றும் இல்லை சரியா உங்களை வந்து பார்த்து சந்தோஷமா இருக்கு சரியானே உங்களை அந்த சந்தோஷமா இருக்குது என்ன உங்களுக்கு யாருன்னு தெரியாது சரியான வந்தரத்தெல்லாம் பார்த்தேன் நீங்கள் இந்த வயசுலயும் அந்த 10 ஏக்கர் கஷ்டப்பட்டு ஆரம்பித்த நீங்கள் அப்ப பார்க்க என்ன எங்களுக்குமே ஆச்சரியமா இருக்கும் இந்த அம்மா இந்த வயசுல எப்படி கஷ்டப்பட்டு வைக்கிறான்னு தான் வந்தேன் உங்க வீடு வரையும் வந்து பார்த்தனாங்க சந்தோஷமா இருக்கு சரியான நாங்களும் வந்து உங்களுக்கு பிள்ளைகள் மேல தான் யோசிக்கிறாங்க எப்பயாவது நாங்கள் நேரமுள்ள நேரங்கள்ல நாங்க வந்து தூரத்துல இருக்கிறோம் நேரமுள்ள நேரங்கள்ல ஏதாவது வசதிகள் உங்களுக்கு கிடைச்சால் கட்டாயம் உங்களுக்கு ஒன்றும் தருவோம் சரியானே
நீங்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டாம். எதுவும் கிடைச்சா கட்டாயம் கொண்டு இதே மாதிரி சின்ன சின்ன உதவி தருவோம். ஆனால் நீங்க வந்து ஆட்ட உதவியை எதிர்பார்க்காமல் நீங்கள் உங்களோட உழைப்பை படிச்சு செய்யணும். சரியானே? சரி, அப்ப நாங்க இப்ப 2 எடுத்து நாங்க இனி வந்து யாழ்ப்பாணத்துக்கு போகணும். நேரமாயிடுது. இப்ப 6:30 ஆயிடுது. நாங்க கூட்டு வச்சு 8-9 மணி ஆகும். யானை காடு யானைகள் சரியானே? சரி, நாங்க வலிக்க போறோம். சரியானே? இருவங்க நாங்க புறம் வந்து சந்திப்போம். சரியானம்மா? சரியா? நன்றி அம்மா. சரி சரி.